வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போது. இந்த மாதத்தின் முதல் நாளான 1ஆம் தேதி நம்மளுடைய மனோகாரகனாகப்பட்ட அந்த சந்திரன் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல பயணிக்கிறார். 2ஆம் இடம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். இதனால இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே எல்லோருக்குமே நிறைய வருமானங்கள் வரக்கூடிய ஒரு ஆண்டாதான் தொடக்கமாக அமைய போகுது. இந்த மாதத்துல மற்ற கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்த தனுர் ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல அந்த கிரகங்களினுடைய கோச்சார கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனாகப்பட்டவர் 13ஆம் தேதி தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 15ஆம் தேதி சூரியன் பகவான், அடுத்து 16ஆம் தேதி செவ்வாய் பகவான், 17ஆம் தேதி அந்த புதன் பகவான். இந்த 4 கிரகங்களும் அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி போறார். அதனால இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களின் சேர்க்கை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான ஒரு மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி என்பர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு யுனிக்காக செயல்படக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய விஷயங்கள்ல ஒருத்தர் சொல்றத அப்படியே நம்பி ஏமாறக்கூடிய ஒரு நபர்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த குடும்பம், தன குடும்பம் வாக்குஸ்தானத்திலேயே இருக்கிற இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே குடும்பம் தான் கெதின்னு இருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை தவிர வெளியே இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பதற்றம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்துல அந்த குடும்ப நபர்களையும் கூடயே கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த மாதத்துல ஜனவரி மாதத்துல ராசிக்குண்டான அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கிறார். பாக்யஸ்தானம்ன்றது எல்லாருக்குமே நிறைய பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஜோதிட பலன்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறீங்க, அதனால நல்லாவே தெரியும். பாக்யஸ்தானம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதே மாதிரி தெய்வ அனுகிரகம், முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வளமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த பாக்யஸ்தானம். உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல நீங்க எப்போதுமே பெற்றோர்களினுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மாதத்துல நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம், பெற்றோர்களின் முழுமையான சம்மதத்தோடு. இந்த மாதத்துல நீங்க உங்களுக்கு உண்டான சில முயற்சிகளை பண்ணுனீங்க, காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கடந்த ஒரு 6 வருடங்களாக, ஒரு 3 வருடங்களாக காதல் திருமணத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ஒரு முயற்சிகள் பண்ணுங்க. அதாவது ஒரு திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளை அந்த பெற்றோர்கள் கிட்ட நீங்க தெரிவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சம்மதம் அப்படின்றது இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதம் தந்தையாருடைய முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரம். தந்தையாருடைய தொழில் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை நீங்க செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி இருந்த ரிஷபராசி என்பர்கள்லாம் இப்போ அப்பாவோட நல்ல சேர்ந்து பழகி அவர்களோடு அவர்களினுடைய தொழிலை கவனிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த மாதத்துல அந்த முதல் நாளான அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசியில தான் அந்த சந்திரன் பயணிக்கிறார். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே ரிஷப ராசி தான், உங்களுடைய ஜாதகத்துல அந்த சந்திரன் இருக்கும். இப்போ உங்க சந்திரன் மீது கோச்சார சந்திரன் வரும்போது இந்த மாதம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் பிறக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து அதுல இருந்து வெளியில வர முடியாம ஒரு தவிக்கின்ற ஒரு நபர்களும் இருப்பாங்க.
இருப்பாங்க. இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை மறந்து இந்த ஜனவரி மாதம் நீங்க உங்களுக்குண்டான ஒரு மகிழ்ச்சியை தேடக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். அந்த இயல்பு தன்மையில இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய வேலையில ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மிகவும் எளிதாகவும் ஒரு சுலபமாகவும் தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா அவர்களுக்குண்டான வேலையில மிகவும் அதிகப்படியாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய ரிஷபராசி பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வேலைக்கு குறையாமல் பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதாவது ஷிஃப்ட் போட்டு ஒரே இடத்துல வேலை செய்யாம 3 இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. காலையில இருந்து மதியம் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்க்கறது, மதியத்துல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு இடத்துல, அப்புறம் ஈவினிங் 8 இருந்து 12 வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்க்கறது. இந்த மாதிரியாக ஒரு 3 இடத்துல வேலை செய்யக்கூடிய பெண்கள், ரிஷபராசி பெண்கள் இந்த மாதத்துல வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வேலை மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்துல நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த மாதத்துல உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. கிட்டத்தட்ட 2 வருடங்களாகியும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையலன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்கும். இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய தோழிகள் சம்பந்தப்பட்ட, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல ரொம்ப யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடந்த 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் பிரேக் இருந்திருக்கும். அதாவது அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுக்காக சில உதவிகள் செய்து நீங்க ஏமாந்தது, இந்த மாதிரியான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த அந்த பிரேக்கப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதத்தை தொடக்க மாதமாக கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதத்துல தொழில் ரீதியான வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகுது. தொழில்ல நிறைய கிரெடிட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். பாத்தீங்கன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி எல்லாரையும் நம்பி வாழ்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த மாதிரியாக பல பேருக்கு இவர்கள் கிரெடிட்ஸ்ல அந்த உற்பத்தி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களோ, தொழில் ரீதியான விஷயத்துல இருக்கிறவங்களோ, இவர்களினுடைய ப்ராடக்ட்ஸையோ இல்ல இவர்களினுடைய சர்வீஸையோ அவர்களுக்கு கிரெடிட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் வாங்காம செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்திருப்பாங்க. அதெல்லாம் நிலுவையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்க 4 பேர்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 4 பேர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அவங்க நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக உங்ககிட்ட ஒரு பிசினஸ் ப்ரப்போசல் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான சில முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்திகள் எப்படி இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தெய்வ பலம், அதாவது ஒரு ராசிப்படி ஒரு தெய்வமாகவும், நட்சத்திரப்படி ஒரு தெய்வமாகவும், தினப்படி நாங்க ஒரு தெய்வத்தை வழங்குறோம். இப்படி அந்த தெய்வத்தை, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுனா நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும், எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற கதையாக தான் ஒவ்வொரு நபர்களுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய தெய்வத்தை, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு தெரியாம சில இடத்துல பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம். அதனால உங்களுடைய ஜாதகப்படி எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு அமைப்பாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு, அடுத்து உங்களுடைய சுய ஜாதக பலன்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட்ல கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.